என்ன பண்ணுறாங்க, எல்லா பீஸையும் வந்து தச்சு ரொம்ப அழகாக வந்து முடிச்சிடுறாங்க. அடுத்து வந்து சரி எது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை வர வைக்கிறாங்க. பார்த்தா வந்து வேற ஒரு வண்டியை வந்து வர வச்சிடறாரு முரளி. அதனால் அந்த வண்டியில் வந்து அபி தெரியாமல் ஏற்றி அனுப்பிச்சிடுறாங்க. முரளியும் வந்து சுந்தரியும் பிளான் போட்டு இந்த வேலையை செய்கிறாங்க. அதனால் அபி என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. உடனே வந்து என்னோடய சரக்கெல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, என் லைஃபும் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, என் அக்கா வாழ்க்கையும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அபி அழறாங்க. உடனே வந்து அவங்க அழதை வந்து பார்த்துட்டு ராகவால் மனசே தாங்கலை. உடனே ராகவ் வந்து அபிகிட்ட வந்து சொல்கிறாரு, நீ கவலைப்படாத, உனக்கு நான் உதவி செய்கிறேன், எப்படியும் வந்து உன்னோட வந்து அந்த துணியோடு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உன்னைக்கு எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ராகவ் என்ன பண்ணுறாரு, அந்த வண்டியை வந்து விரட்டிட்டு போகிறாரு. கரெக்டாக அந்த வண்டியையும் பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு வந்து அந்த ஆளுங்களெல்லாம் வந்து நல்லா வந்து அடித்து போட்டுட்டு அந்த வண்டியை வந்து அபிகிட்ட எடுத்துகிட்டு வராரு. அந்த வண்டி ஃபுல்லாக சரக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. எல்லாருமே வந்து பரவாயில்ல, ராகவ் தம்பி வந்து இந்த அளவு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கலன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அபிக்கு ஒன்றுமே புரியல, நிஜமாகவே எல்லா சரக்கும் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அபி ஓடி போய் செக் பண்ணுறாங்க. பார்த்தா எல்லாமே வந்துடுச்சு. அதே வண்டியில் எங்கே வந்து அபி சொல்கிறாங்களோ அந்த அந்த இடத்துக்கு வந்து ராகவ் வந்து அனுப்பிச்சிடுறாரு. அதனால் அபிக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. சரக்கும் நேரடியாக இங்கே வந்துடுச்சுமா, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால் ஓடி வராங்க அபி ராகவை தேடி. அப்படியே ஓடி வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அழறாங்க. சாரிங்க, உங்களை நான் இவ்வளோ காயப்படுத்தியிருக்கேன், ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த உதவியை செஞ்சுருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல அழாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ராகவ் வந்து தட்டி கொடுத்து சமாதானப்படுத்துகிறாரு. இது எல்லாத்தையுமே வந்து முரளி வந்து ஒழிஞ்செடுத்து பார்த்துடுறாரு. பார்த்துட்டு செம கடுப்பாகுது. என்ன இவன் இப்படி கட்டி பிடிச்சிட்ருக்காளே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாக்குவாங்கன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றாயிடுவாங்களா? அக்காவும் தங்கச்சியும் அண்ணனை தம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம் பிளான் போடுறாளுங்களா? இதை விடவே மாட்டேன், அபி எனக்கு தான் சொந்தம், அது எப்படி ராகவுக்கு சொந்தமாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. இதை விட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே செம்மையாக டென்ஷன் ஆகி வந்து முரளி அப்படியே கோவமாக நிற்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு. சாரிங்க, தெரியாமல் உங்களை ஹக் பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. பரவாயில்ல அப்படின்றாரு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, உண்மையிலேயே வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்கீங்க தெரியுமா, நான் உங்களை எவ்வளோ டீஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னோன்னா அதெல்லாம் பார்த்துக்கலாம் அபி, முதல்ல போயிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு, அப்பாக்கிட்ட சொல்லி வந்து நிச்சயதார்த்தத்துக்கு ஆக வேண்டிய வேலையை உடனே பாரு அப்படின்றாங்க. இங்கே பாரு, இதில் என்னோட சுயநலமும் அடங்கியிருக்கு அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க, ஆமாம் பின்ன ஆகாஷ் வந்து என் தம்பி இல்லையா, அவனோட நிச்சயதார்த்தம் நடக்கணும்ல, அதுவும் எனக்கு முக்கியம் இல்லை அபி, அதனால தான் நான் இப்படி பண்ணேன், ஆகாஷ்காக தான் மெயினாக பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியோ எனக்கு நல்லபடி வந்து என் சரக்கெல்லாம் ஏற்றி விட்டாங்க, இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சொன்ன மாதிரி வந்து 10 சவர நகையும் அதுக்கப்புறம் மோதிரத்தையும் நான் வச்சிருவேன் அப்படின்னோடனே என்ன சொல்கிற நீ அப்படின்றாங்க. அது வந்து உண்மையை சொல்லி என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து இல்லைங்க, அந்த 10 சவர நகையும் வந்து மோதிரமும் வந்து வந்து தரேன்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன், அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அபி சொல்கிறாங்க. அதை கேட்டு இந்த சித்தி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல, அவங்கள சரிங்க விடுங்க, அவங்கள பற்றி எதுவும் பேசாதீங்க, அதான் நான் வந்து இப்போ வைக்க போகிறேன்ல அப்படின்னோடனே நல்ல காலம் நீ வந்து சம்பாரித்து வச்சுட்ட, இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஆகாஷோட கல்யாணம் தான் நின்றோம், ஆனால் அவங்க வேணும் தான் இப்படி பண்ணுறாங்களா என்னன்னே தெரியல, ஏன் சித்தி உன் விஷயத்தில் மட்டும் இப்படி பண்ணுறாங்கன்னு டென்ஷன்